சித்திரை தேய்பிறை பிரதோஷம் சிவ வழிபாடு. சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை பிரதோஷம் பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாகும். சிவாலயங்களில் நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் இந்த பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவது முற்பிறவியில் நாம் செய்த குற்றங்கள் மற்றும் சகல தோஷங்களையும் நீக்குவதாக அமைகிறது. இந்த சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷம் 14/5/2026 வியாழக்கிழமையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பிரதோஷ காலமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் நந்தி வழிபாடு செய்வது மிகவும் புண்ணியம் தருவதாக அமைகிறது. இந்த சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு தவிர்த்து பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்வதும் நந்தி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்தது. வறுமை, பயம், மரண வேதனை ஆகியவற்றை இந்த வழிபாடு நீக்குகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் தரும் சிறப்பான வழிபாடாக இந்த சித்திரை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அமைகிறது. மேலும் முக்தி தரும் சிறந்த வழிபாடாகவும் இந்த சித்திரை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அமைகிறது. சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ விரதம் நம்முடைய பாவங்களை போக்கி தோஷங்களை நீக்கும். நந்தியம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவபெருமானையும் தரிசிப்பது மிகவும் விசேஷமான வழிபாடாக கருதப்படுகிறது. புராணத்தின்படி ஒரு கார்த்திகை மாதத்தில் வந்த தேய்பிறை திரையோதசி திதி பிரதோஷ காலத்தில்தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது முதலில் அமிர்தம் தோன்றாமல் கடலில் இருந்து கொடிய விஷமான ஹாலாகலம் என்ற விஷம் உருவானது. அப்படி உருவான அந்த கொடிய விஷமான ஹாலாகலத்தை சிவபெருமான் ஒரே மடக்கில் அருந்திவிட்டார். ஆனால் அந்த விஷம் சிவனின் உடலினுள்ளே செல்லாமல் பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்திலேயே அந்த விஷத்தை தடுத்து நிறுத்திவிட்டார். இதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்று முதல் சிவன் நீலகண்டன் என்றும் ஸ்ரீகண்டன் என்றும் நஞ்சுண்டேஸ்வரர் என்றும் சிறப்பாக அழைக்கப்பட்டார். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்த பொழுது சிவபெருமான் நந்தி தேவனின் கொம்புகளுக்கு இடையே தோன்றி நடனமாடி அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். எனவே ஒவ்வொரு திரையோதசி புண்ணிய காலமான பிரதோஷ காலத்திலும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நாம் சிவலிங்கத்தை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பான வழிபாடாக அமைகிறது. ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் அறிந்த பின், ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே என்று சிவவாக்கியர் பாடலில் அழகாக எழுதியிருப்பது போல இந்த உடம்பு நிலையற்றது. நமக்குள் இருக்கும் மெய்ப்பொருளான ஆன்மாவே சிவனின் வடிவமாக கருதப்படுகிறது. எனவே சிவமே மெய்யாக உண்மை என்று நாம் தெளிந்து உணர வேண்டும் என்று அழகாக இந்த பாடலில் எழுதியிருக்கிறார். மேலும் நமசிவாய மந்திரத்தை உணர்ந்து தெளிவு பெற்றால் அது நமக்குள் உள்ளே கலந்து நின்று அல்லல்களையெல்லாம் நீக்கும் மந்திரமாக அமைகிறது. இந்த மெய்ஞானத்தை உணர்ந்து தெளிந்தவர்கள் பிரபஞ்ச உண்மைகளையும் மூலவித்தையும் நன்கு அறிவார்கள். இந்த நமசிவாய மந்திரம் என்பது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல, அது நம் உடம்பின் உள்ளே கலந்துள்ள மெய்ப்பொருள், உண்மை பொருள், ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்து நாம் தெளிவதே சிறப்பான சிவ வழிபாடாகும் என்பதே இந்த பாடலின் சாராம்சம் ஆகும்.
இப்படி ஈசனை நாம் வணங்கி வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான தினமாக இந்த சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷம் மிகவும் சிறப்பான வழிபாடாக அமைகிறது. இந்த பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று நந்தி தேவனையும் சிவபெருமானையும் வழிபட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து நமசிவாய மந்திரத்தை மனமுருகி மெய்யுருகி உச்சரித்து வழிபடலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் சிவ தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷத்தை நாம் சிவ வழிபாடு செய்து வழிபட்டால் கடன், நோய் மற்றும் தோஷங்கள் ஆகியவை நீங்கும். மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் ஆகியவை பக்தர்களுக்கு ஈசனின் அருளால் கிடைக்கும் என்பதும் திண்ணமான நம்பிக்கை. பிரதோஷத்தன்று மாலை 4:30 மணிக்குள் சிவாலயம் சென்று சிவனுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு மனமுருகி வழிபடுதல் மிகவும் சிறப்பாகும். இந்த பிரதோஷ காலத்தில் நந்தியை வலம் வந்து பிறகு கோமுகி எனப்படும் அபிஷேக நீர் செல்லும் இடம் வரை சென்று மீண்டும் திரும்பி வந்து 3 முறை வலம் வந்து வழிபடுவதே சோம சூக்த பிரதட்சணம் என்று கூறப்படுகிறது. இந்த சோம சூக்த பிரதட்சணம் மிகவும் சிறப்பான வழிபாடாகவும் கருதப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷம் 14/5/2026 வியாழக்கிழமையன்று மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று நாமும் சிவ வழிபாடும் நந்தி வழிபாடும் செய்து எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே.